வாஸ்து சாஸ்திர பயிற்சி வகுப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திசைகளின் அதிபதிகள் அவர்களுடைய நிலைகள். இப்போ வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இப்போ போன வகுப்புலே பார்த்தோம் எந்தெந்த திசைக்கு எந்தெந்த மூலைக்கு எந்தெந்த தெய்வங்கள் அதிபதிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ முதல்ல வடக்குன்னு எடுத்துக்குவோம். இந்த வடக்கு திசை அப்படிங்கும்போது வடக்கு கிழக்கு அப்படிங்கிற இரண்டு திசைகள், அதோட தெற்கு தெற்கு வாசல் என்ன சொல்லுவாங்கன்னா தென்றல் வரும், நல்லா காற்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு வாசல் எந்த இதுவுமே பார்க்காம தெற்கு வாசல் வச்சுருவாங்க. பட் எல்லாருக்கும் எல்லா திசைகளும் ஒத்து வருமா அப்படின்னா அதை நம்ம யோசனை பண்ணி தான் செய்யணும். அதோட நம்மளுடைய ராசி அமைப்புப்படி நமக்கு எந்த திசை ஒத்து வரும் அப்படிங்கிறதையும் பார்த்து தான் வைக்கணும். பட் வேறு வழி இல்லை, இப்படி வாங்கிட்டோம், இந்த வாசல் தான், கிழக்கு வாசல் தான், வடக்கு வாசல் தான் அப்படிங்கும்போது அந்தந்த மனைகளுக்கு உண்டான பலன்கள் என்னன்னு தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திசைகளை அமைத்து கொள்ளலாம். இப்போ வடக்கு திசை, இப்போ வடக்கு வாசல்ங்கிறதும் ஒரு குபேர வாசல் அப்படிங்கும்போது எல்லாருமே அதை விரும்புவாங்க. பட் அதில் நிறைய சூட்சமங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி அப்படின்னா அதில் எல்லாமே கரெக்டாக ப்ராண்டாக இருந்தால் தான் வடக்கு வாசல் கூட நல்ல சிறப்பான வாழ்வை அளிக்கும், இல்லைன்னாக்க வாழ்வை அழித்து விடும். அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ அதுக்கு தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். வடக்கு அப்படிங்கும்போது வடக்குக்கு நடு வடக்கு, அந்த நேர் வடக்கு திசைக்கு அதிபதி யாருங்க? குபேரன். அதே போல் இந்த வடக்கும் மேற்கும் சந்திக்கிற அந்த மூளைக்கு அதிபதி வாயு பகவான். அதே மாதிரி வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற ஈசானியத்தின் அதிபதி ஈஸ்வரன், இல்லைங்களா? அப்போ இந்த வடமேற்கு மூளைக்கு அதிபதியான வாயு பகவான் என்னென்ன விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறாரு, என்னென்ன விஷயங்களை கொடுக்குறாரு அப்படின்னாக்க உறவு முறைகளை பாதுகாப்பவர், அமைத்து கொடுப்பவர். இந்த உறவு முறைகள் இவரோட கண்ட்ரோலில் வருது. உறவு முறைகள், பொருளாதாரம், வியாபார முன்னேற்றம், இதெல்லாம் இந்த வாயு மூலைக்கு வாயுவாகியத்தின் அதிபதி வாயு பகவான் இந்த மாதிரி விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுகிறார். என்னென்ன? உறவு முறை, பொருளாதாரம், வியாபார முன்னேற்றம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடம் வாஸ்து முறைப்படி கரெக்டாக ப்ராம்ப்டாக இருந்ததுன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாக இருக்கும். உறவுகள் எல்லாம் அன்போடு இனிமையோடு இருப்பார்கள். பொருளாதாரம் என்னைக்கும் மேம்பட்டு இருக்கும். வியாபாரம் நல்லா முன்னேற்றத்தில் போய்கிட்டு இருக்கும். அது சரியா இல்லைன்னா அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ குபேரன் என்ன செய்யறாரு? தனி மனிதனின் செல்வ செழிப்பை நிர்ணயம் செய்பவர் குபேரன். சரிங்க. இந்த குபேரன் குபேர திசைனாலே வடக்கு தான். இந்த குபேரன் நமக்கு அந்த அவருக்கு உண்டான அந்த தன்மை நமக்கு நல்லபடியாக தெரியணும். அந்த வீட்டு வாசல் படி கரெக்டாக அமைஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கா மற்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே சரியா இருந்து நடுவடக்கில் குபேர திசையில் வாயில்படி இருந்தால் அந்த வீட்டில் வாழ்பவர் குபேரனை போன்று செல்வ செழிப்போடு வாழ்வர். அதே போல ஈஸ்வரன் அப்படிங்கிறவரு இந்த எந்த திசைக்கு? ஈசானியம், வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற ஈசானிய திசைக்கு அதிபதி ஈஸ்வரன். இந்த இடத்துல கரெக்டான அமைப்பு இருந்துச்சுன்னா பெண்களின் வாழ்க்கை சிறக்கும், வம்சாவளி பெருகும், ஆண் குழந்தைகள், அதாவது இந்த ஆண் வாரிசானது நல்லபடியாக கிடைக்கும் அப்படிங்கிறது. இந்த திசை சரியா இருந்தா, சரியா இல்லைன்னா என்னங்கிறத அப்புறம் பார்ப்போம். அதாவது இந்த திசைக்கு உண்டான விஷயங்கள் இது. அடுத்ததா கிழக்கு மேற்குன்னு எடுத்துக்குவோம். கிழக்கு, இப்போ இந்த கிழக்குல கிழக்குக்கு 3 பகுதிகள் இருக்கு இல்லையா? அப்போ இந்த கிழக்கு அதே போல தான் இந்த ஈஸ்வரன் பெண்களுடைய வாழ்வு வம்சாவளிகளை கண்ட்ரோல் பண்ற இடம் இது. அடுத்தது கிழக்குல இந்திரன் அப்படிங்கிறவன் அழகு, செல்வ நிலை, இது ரெண்டையும், அதாவது கிழக்கு வாசல் அமைப்புல அந்த அமைப்பு நல்லா அமைஞ்சுது அப்படின்னா அந்த மனையில வாழ்பவர்களுடைய அவருடைய பர்சனாலிட்டி கம்பீரமாக இருக்கும். குழந்தைகள் மிகவும் அழகானவர்களாகவும் அறிவானவர்களாகவும் இருப்பார்கள். அங்கே செல்வத்திற்கு குறைபாடே இருக்காது. இந்த செல்வ நிலையும் அழகையும் கொடுப்பவர் இந்திரன். சரி, இப்போ அடுத்தது மேற்கு. இதுக்கு நேராக மேற்கு. இந்த மேற்குக்கு அதிபதி யாருங்க? வருணன்.
வருணன்னா மழைக்கு, மழை கடவுள் அவர் இல்லையா. நீருக்கு. சீரான வியாபாரம், பெண்கள் பெயரோடும் புகழோடும் இந்த இடத்துல விளங்குவதற்கான ஒரு விஷயமாக இந்த மேற்கு திசை அமைகிறது. மேற்கு திசை அமைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னா அது நீங்கள் அவங்களுடைய ராசி நட்சத்திரத்தை வச்சு நம்ம அதை கணிச்சுக்கணும். உரியவர்கள் வாஸ்து நிபுணரை பார்த்து அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேற்கு ஏன் அப்படி சொல்கிறோம்னா, மேற்கும் தெற்கும் எல்லாருக்கும் ஒத்து வராத ஒரு திசை. இப்போ மேற்கு, அது இப்போ தெற்கு வருவோம். வடக்கு பார்த்தோம், தெற்கு பார்ப்போம். இந்த தெற்கு திசையானது ஒரு முக்கியமான ஒரு திசை அமைப்புங்க. இதுவும் எல்லாருக்கும் ஒரு பொருத்தமாக இருக்காது. ஏனென்றால் இந்த தெற்கிற்கு அதிபதி யமன், தெற்கு திசைக்கு அதிபதி யமன். அப்படிங்கிறப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இறப்பையும் பிறப்பையும் வாழ்வையும் நிர்ணயம் செய்பவர் யமன், யம தர்மராஜன். அப்போ அதனால அந்த தெற்கு திசையானது ரொம்ப ப்ராம்ப்டா பர்ஃபெக்டா அமையணும். அப்படி அமையலை அப்படின்னாக்க அந்த இடத்துல ஒரு சீரான வாழ்க்கை இருக்காது. அதே போல தெற்கு திசை அமைப்பு அப்படின்னு வரும்போது நான் எல்லா இடத்துலையும் சொல்றது ஒரு விஷயம், அது தெற்கு திசைனாலே நேராக ஒரு பின்வாசல் இருக்கணும். அந்த பின்வாசல் இல்லை, தெற்கு திசை வாசல்படி அமைந்த ஒரு வீட்டிற்கு நேர் பின்வாசல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உள்ளவங்களுடைய வாழ்க்கை இம்மி அளவும் முன்னேற்றம் அடையாது. கஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலையுமே உழட்டிட்டு இருப்பாங்க. சரி, இப்போ தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த தென்மேற்கு நைருதியின் அதிபதி யாருன்னா நைரு அப்படிங்கிற ஒரு தேவதை. அவரும் அசுர தேவதை தான். இந்த பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கும் தெற்கும் சந்திக்கிற இந்த அக்னி மூலையில அந்த தென்கிழக்கு மூலையின் அதிபதி அக்னி, அவரும் உக்கிரமானவர் தான். அப்போ என்ன ஆகுது, இந்த தெற்கு திசையின் 3 கடவுளர்களும் கொஞ்சம் உக்கிரமானவங்களாவே இருக்காங்க. அப்படிங்கிறதுனால தான் இந்த திசையை இந்த திசையில வாயில்படி அமைக்கும் போது ரொம்ப மைன்யூட்டா பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்றோம். அதுபோல இது எல்லாருக்கும் ஒத்து வராத ஒரு அமைப்புன்னு சொல்றோம். சரி, இப்போ இந்த நைரு அப்படிங்கிற ஒரு தேவதை எதை கண்ட்ரோல் பண்ணுது இந்த இடத்துல? நைருதி சரியா அமைஞ்சிருந்தா நற்பெயர், நல்ல பேர் வாங்குவாங்க, எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுப்பாங்க. அந்த இடத்துல வாழ்கிறவர்கள் புகழ், ஒரு நல்ல புகழ் கிடைக்கும், தொடர்ந்த இன்கம் இருக்குங்க, நிலையான ஒரு வருமானம் இருந்துகிட்டு இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை எல்லாம் யார் கண்ட்ரோல் பண்றா? இந்த திசைக்கு அதிபதியான நைரு என்ற தேவதை. அதே போல இந்த அக்னியானது பெண்களின் ஆரோக்கியத்தையும் அழகையும் புகழையும் காக்கும், கண்ட்ரோல் செய்யும் ஒரு அதிபதியாக இருக்கிறது. இப்போ நம்ம டோட்டலா 4 திசைகள் 4 மூலைகள் சேர்ந்து 8 இடங்களுக்கும் அதிபதிகளை பார்த்தோம். அவங்க என்னென்ன விஷயங்களை கண்ட்ரோல் பண்றாங்கிறதையும் பார்த்தோம். இப்போ இது சரியா இல்லைன்னா இது சரியா இல்லைன்னா இது அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் அதுல இருந்து என்ன புரியணும் அப்படின்னா, இந்தந்த திசைகளுக்கு உரிய தெய்வங்கள் இவர்கள் என்னென்ன விஷயங்களை கண்ட்ரோல் பண்றாங்க, இந்த மூலைகள் இந்த திசைகள்ல இதெல்லாம் சரியா இல்லை அப்படின்னா இப்ப சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் பாதிப்படையும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். சரிங்களா? இப்போ அதே போல இப்போ நம்ம ஒரு 9 கட்டங்களா பிரிச்சு காட்டியிருப்போம். இதுதான் மனைன்னு வச்சுக்கோங்க. இந்த மனையினுடைய அமைப்பை 9 கட்டங்களா பிரிச்சு காட்டியிருக்கோம். இந்த 9லும் இந்த ஒரு கட்டத்திலையும் 9 கட்டம் போடணும். அப்படி 9ஆக பிரிக்க வேணும். அப்படி பார்த்தா ஒரு மனையின் அமைப்பில் 81 தெய்வங்கள் அந்த வாஸ்து பகவானை பூமியோடு பிடித்து அமைக்க கொண்டிருப்பதாக புராண கதைகள். அது ஒரு தனி கதை, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பட் இப்போ அந்த மாதிரி இந்த ஒரு கட்டத்திலும் 9 கட்டங்களாக பிரித்து அதில் 81 தெய்வங்கள் அந்த வாஸ்து பகவானை அழுத்தி பிடித்திருப்பதாக ஒரு ஐதீகம். சரி, இப்போ அதுக்காகத்தான் இந்த 9ஆ பிரிச்சு காட்டியிருக்கேன் நான் உங்களுக்கு. இப்போ இதுல இப்போ அடுத்ததா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ இதுதான் ஒரு மனை அமைப்பு. இந்த பகுதி வடக்கு கிழக்கு தெற்கு
மேற்கு அப்படிங்கும்போது இந்த பகுதியை நம்ம 9 9ஆ பிரிக்கணும், 9 கட்டங்களா பிரிக்கணும். அதே போல இதை 9 இது வந்து எதற்காக அப்படிங்கிறது வாயில்படி அமைப்பு எங்க அமையணும், எது நீச்சம் எது உச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பதற்காக நம்முடைய அடுத்த வகுப்பு உச்சம் நீச்சம் என்ற பகுதியாக வகுப்பு அமைய போகிறது. அதனால அடுத்த வகுப்பில் திசைகளின் உச்சம் நீச்சம் பற்றிய விவரங்களோடு உங்களை சந்திக்கிறேன்.